அப்படியே ஸ்ட்ரெயிட் வாக்லாம் முடிச்சுட்டு இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மால் மாதிரி இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. அங்கே போய் வந்து சாப்பிட்லான்ட்டு போனோம். பட் ரெஸ்டாரண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒரு ஜப்பானீஸ் ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் இருந்தது. சரி சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேயே வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் அந்த இடத்துல மக்கா பஸ் ஸ்டாப். ஸோ அங்கேருந்து பஸ் ஏறி அடுத்து மிகப்பெரிய கேஷினோ வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய கேஷினோன்னு சொல்லலாம், அதை பார்க்க தான் போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பஸ் ஏறி இன்னொரு தீவுக்கு போகணும். இந்த மாதிரி தான் அங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிறைய தீவுகள் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி பிரிட்ஜெலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிரிட்ஜில் தான் நம்ம பஸ்ஸில் போகணும். போயிட்டு நம்ம வந்து இப்போ வந்து அந்த உலக புகழ்பெற்ற அந்த கேஷினோவை பார்க்க போகிறோங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த நகரம். ஸோ அதை பார்க்க தான் இப்போ போகிறோம். ஸோ இங்கே வந்து இங்கிலீஷே வந்து வேர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இப்போ மக்காவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஓ யூஸ் பண்ணுறாங்க, ஹாங்காங்கில் யூ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் மாறுது. இங்கே மக்காவோ அப்படின்னு முடியுது, அங்கே மக்காவோ யூ முடியுது, யூவில் முடியும் ஹாங்காங்கில். ஸோ அது மாதிரி இங்கே வந்து ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து ஜிஎஸ்டினா என்னென்னு தெரிலங்க இங்கே. ஸோ நான் ஒரு கடையில் போய் நகைக்கடையில் போய் விசாரித்தோம் என்ன ரேட்லாம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் வந்து மேக்கிங் சார்ஜ் உண்டு. பட் வந்து ஜிஎஸ்டிலாம் இங்கே கிடையாது. அந்த பொண்ணுங்களுக்கு ஜிஎஸ்டினா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கிறாங்க. சிங்கப்பூர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியல. மலேசியா சிங்கப்பூர்னா அப்புறம் லைட்டாக அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இந்தியன் ரெஸ்டாரண்ட் எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல, நாங்கள் சர்ச் பண்ணி நான் பார்க்கல. அதனால் வர வழியில் பீஸா ஹட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. மெக்டொனால்ட் கண்ணில் படலை. ஸோ அதனால் சாப்பாடெலாம் இங்கே வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இப்போ வந்து இந்த தீவுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்தது, சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா செமையாக கட்டியிருக்கிறாங்க, அருமையாக கட்டியிருக்காங்க. எப்படி வந்து இவ்வளோ குவாலிட்டியாக கட்டுறாங்க. அந்த ரோடெல்லாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி இந்த குவாலிட்டி கொடுக்குறாங்க, என்ன சிமெண்ட்டு இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிந்து கொள்ள எனக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது. ஏன்னா சென்னையில் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டினா ஏர் கிராக்குன்னு சொல்லி வீடெல்லாம் உதிர்ந்து கொட்டுதுங்க. என்ன சிமெண்ட்டு போட்டு கட்டுறாங்கன்னே தெரியல. இப்போ வந்து இந்த சிமெண்ட் பிளாக் தானே இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளேயே பிரிட்ஜ் போகுது, கடலுக்குள்ளேயே வந்து பில்டிங்லாம் கட்டிட்டு நிற்கிது. எப்படி அந்த உப்பு தண்ணியில் இப்படி அரிக்காமல் அந்த அவ்வளோ சூப்பராக வந்து கடல் தண்ணிக்குள்ளே நிற்கிற மாதிரி அந்த என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணி கட்டுறாங்கன்னு எனக்கு தெரில. அவ்வளோ அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு கேஷினோ. இங்கே வந்து இந்த இடம் ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாக கேஷினோ தான். அருமையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கட்டடக்கலைன்னா அது போர்ச்சுகீசியர்னு தான் சொல்லுவாங்க. அப்படி என்ன போர்ச்சுகீசியர் கட்டடக்கலை அப்படிங்கிறது இங்கே வந்து இந்த பில்டிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது. என்னம்மா கட்டியிருக்காங்க பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த பில்டிங். ஒவ்வொரு இதுலேயுமே கேஷினோவில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேஷினோ இருக்குது, மேலே வந்து ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது, அது ரிசார்ட்லாம் இங்கே இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. மாலும் இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். கீழே வந்து கேஷினோவில் விளாண்டுட்டு அந்த காசை எடுத்து போய் மேலே வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அது மாதிரி வச்சுருக்குறாங்க. எல்லோரும் வந்து அங்கேயே தங்கிட்டு கீழே கேஷினோ விளாடுறாங்க, ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ மிகப்பெரிய கேஷினோவுக்கு தான் நாங்கள் போகிறோம். இந்த மேலே ஏறி அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணி அந்த மேலே அந்த பிரிட்ஜ் போட்டிருக்காங்களா, அது வழியாக ரோடை க்ராஸ் பண்ணி இன்னொரு கேஷினோ இருக்குது. ஸோ அதுக்கு தான் போகிறோம். அது அருமையாக இருந்துச்சுங்க. ரோடை வந்து க்ராஸ் பண்ணி அந்த பிரிட்ஜில் வந்து பாதைக்கு மேலே வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ லண்டன் உடைய ட்ரெயின் எப்படி இருக்கும், அந்த நடந்து போகிற பிரிட்ஜ் மேலே இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது.
ஸோ 2 பக்கமும் வந்து ட்ராவலேட்டர் இருக்குது. நம்ம ட்ராவலேட்டரில் போகிறவங்களும் போய்க்கலாம். நடுவில் வந்து சென்டரில் வந்து நம்ம நடந்து போகிறவங்களும் போகலாம். அதுக்கு இடையில வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அங்கங்கே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நான் கூட வந்து இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம மெரினா பீச் சான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட்டினவங்க தான் இதை கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த குரூப் தான் இதையும் கட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. மெரினா பீச் சான்ஸ் மாதிரி தான் இதுவும் இருந்தது. ஆனால் இது பயங்கர பெருசுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவருங்க. தொட்டியில் வச்சுருக்குறாங்க. எப்படி இவ்வளோ அழகாக பெருசு பெருசாக பூத்துச்சுங்களா, அவ்வளோ அழகாக அருமையாக இருந்தது. எல்லாத்தையும் எல்லாமே அந்த வந்து ஒரிஜினல். கீழே அந்த சின்ன சின்னதாக அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க, அது மட்டும் தான் ஆர்டிஃபிஷியல். மற்ற எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர். அந்த புல்லு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் வந்து ஆர்டிஃபிஷியல்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாமே வந்து ஒரிஜினல் ஃப்ளவர் உள்ள தொட்டியோடு வச்சுருக்காங்க. என்னமா இருக்குங்கிறீங்க மாலு. பலன்னு கிரானைட் போட்டு அந்த டிசைன்ஸ், ஃப்ளோரில் உள்ள டிசைன் கிரானைட் ஃப்ளவர்லேயே அருமையாக இருந்துச்சுங்க. ஸோ ஆமாம், சூப்பர் மால். இப்படி ஒரு மால் நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு கேஷினா கட்டி விட்டாவே போதும், நம்ம நாடு நல்லா டெவலப் ஆயிரும். ஆனால் நம்ம சூதாட்டம் தப்புன்னு சொல்கிறோம். ஆனால் சூதாட்டம் வைத்திருக்க நாடு தான் பெரிய பணக்கார நாடாக இருக்குங்க. அதனால தான் என்னமோ தெரிலங்க, அந்த மதுவை வந்து எந்த நாட்டிலையுமே ஒழிக்க முடியல. மது சரி, சிகரெட்டும் சரி, எந்த நாட்டிலையும் எந்த ஒரு வளர்ந்த கண்ட்ரிலையுமே வந்து மதுவையும் சிகரெட்டையும் ஒழிக்கவே முடியலை. ஏன்னா அதுலேருந்து அவ்வளோ வருமானம் வருது. பெரிய பெரிய ஷாப்பாக இருந்ததுங்க. ஆனால் உள்ளே ஒருத்தருமே வந்து மெரினா பே சான்ஸ்லேயும் பார்ப்பேன், உள்ளே யாருமே பெருசாக ஷாப்பிங் பண்ண மாட்டாங்க. எப்படி இந்த கடையெல்லாம் ஓடுது, எப்படி அவங்களுக்கு லாபம் சம்பாதிக்க முடியுதுன்னு நான் நினைப்பேன். ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து வாங்கினா கூட போதும் போயிருக்கு அவங்களுக்கு. வச்சுருக்காங்க கடை. ஆனால் இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிலாம் ரெண்டல்லாம் இருக்கும். ஆனால் என்ன எப்படி வருமானம் வரும், எவ்வளோ பேர் தெரிஞ்சு எல்லா கடையிலும் யாருமே ஷாப்பிங் பண்ணலை. அமைதியாக தான் இருக்கிறாங்க. எல்லா கடையும் அமைதியாக தான் ஓடிட்டுருக்குது. ஸோ அவங்க கோட் ஷூட்லாம் போட்டு நிற்கிறத பார்த்தா நம்ம உள்ளே போய் விண்டோ ஷாப்பிங் கூட பண்ண முடியாது, உள்ளே காலே வைக்க முடியாது. சும்மா வெளில தான் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். ஸோ அப்படியே இப்படி வந்தோமா மேலே பாருங்கள். ஸோ ஓப்பன் பிளேஸாக இருக்குல்ல, அப்படி தான் நானும் நினச்சேன். ஆனால் அது ஓப்பன் பிளேஸ் கிடையாது. மேலே வந்து ஸ்க்ரீன் வச்சு ப்ளே பண்ணுறாங்க. மேகம் வந்து அப்படி நிற்கிற மாதிரி அது வந்து ஸ்க்ரீனு. ஸோ செம சூப்பராக இருந்துச்சு இந்த இடம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு.
இடத்த பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இதே மாதிரி ஒரு இடம் மெரினா பே சாண்ட்ஸ்லையும் இருக்குது அப்படின்னு. ஸோ அதே தீமில் தான் அங்கேயும் கட்டியிருக்கிறாங்க. இங்கேயும் நம்ம சிங்கப்பூர்லேயும் இது இருக்குது.